பீட்டர் முகர்ஜி வர்ற நேரத்துல எல்லாம் இவரும் அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. இது மாதிரி ராகேஷ் மரியா பண்ணும்பொழுது பத்திரிகைக்காரங்களில் சில பேர் வந்து ஒரு புதிய பூதத்தை கிளப்புறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு கமிஷனர்ன்றவருக்கு எவ்வளோ முக்கியமான வேலைகள் இருக்குது. மும்பை போலீஸ் கமிஷனர்ன்றவர் ஒரு 40,000 பேரை வச்சு வேலை வாங்க வேண்டியவர். அதை விட்டுட்டு இவர் எதுக்கு இந்த ஒத்த கேஸில் மாட்டிட்டு தொங்குறாரு? இவருக்கு கீழே அதிகாரிகளாக இல்லை, அவங்க யாராவது ஒருத்தரை பார்க்க சொல்லிட்டு அது மேற்பார்வை பார்த்தா போதும் தானே. ஆக இவரே நேராக வர்றாரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஆக்சுவலாக இவங்களெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்களான்னு பார்க்க வரல, விசாரணையில் தக்க நேரத்தில் குறுக்கிட்டு உதவிகளை செஞ்சு பீட்டர் முகர்ஜிக்கு, இந்திராணி முகர்ஜிக்கு அபாயம் வராமல் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் வர்றாரு. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் வர்றாரு அப்படிங்கிறது மாதிரியாக புதுசாக ஒன்று கிளப்பி விடுறாங்க. அப்போ தேவேந்திர ஃபட்னவிஸ் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஸோ தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து லைனுக்கு வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு, ராகேஷ் மரியா கிட்ட பேசுகிறாரு.